ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முதலாவது விஷயம் எங்களுடைய தாங்கு திறனை அதிகரித்து கொள்வது. ஏனென்றால் வார வேலையை குறைக்க முடியாது, அது நாளுக்கு நாள் பெருகி கொண்டே தான் போகும். அதை குறைக்கிறத பார்க்குறதுங்கிறது எங்களுடைய வாய்ப்புகளை நாங்கள் நிராகரிக்கிற மாதிரி. ஸோ எங்களுடைய தாங்கு திறனை, எங்களுடைய ஸ்கில்ஸ் அதிகரிக்கிறது. வியக்க வைக்கும் நன்மைகளுடன் LB பிரீமியர் சேவிங்ஸ் சேமிப்பு தரும் அற்புத வேலை. இது ஒரு வழி. அடுத்த வழி, அதுக்கு நீங்கள் உங்களுடைய படிப்பு போன்றவற்றை நீங்கள் செய்யலாம். அது முதலாவது வழி. இரண்டாவது வழி நேர மேலாண்மை செய்வது. நிறைய பேருக்கு எது முக்கியமாக செய்ய வேண்டும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அப்படின்றதுல நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ நான் எதை செய்ய வேண்டும், மிக வேகமாக எதை செய்து முடிக்க வேண்டும், எது முக்கியமான வேலை, எது முக்கியம் இல்லாத வேலை, எது பிறகு செய்யலாம். ஆகவே நேர மேலாண்மை என்பதை நாங்கள் சரிவர கையாளும் பொழுது எங்களுடைய இந்த மன அழுத்தம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது விடயம், இந்த மன அழுத்தம் காரணமாக நாங்கள் சில நேரங்களில் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் சமரசம் செய்து கொள்வோம். இந்த கம்ப்ரமைசிங், எங்களுடைய உணவு பழக்கம் உணவுகளை தவிர்த்தல் அல்லது அதிகப்படியாக உண்ணுதல், இவற்றை செய்யும் பொழுது நாங்கள் எங்களுடைய டைஜஷன் சிஸ்டத்துக்கு நிறைய நேரத்தை கொடுக்க வேண்டியிருக்கு, நிறைய சக்தியை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த நேர மேலாண்மை மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் உங்களுடைய திறன்களை அதிகரிப்பது போலவே முக்கியமான இன்னொன்று பவுண்ட்ரி செட் பண்ணுறது. இதுதான் என்னுடைய எல்லை. இதை தாண்டி வருவதற்கு எனக்கு வலுவான காரணங்கள் வேண்டும், அல்லது நான் இதற்குள் இருந்து தான் வேலை செய்வேன் என்று எங்களுக்கான எல்லைகளை வகுத்து கொள்வது. தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கான தொழில்முறை எல்லைகளை, உறவுமுறை எல்லைகளை வகுத்து கொள்வது என்பது எங்களுக்கான நேரத்தையும் சக்தியையும் மீதப்படுத்தி கொடுக்கும். சில பேருக்கு நாங்கள் வாய்ப்புகளை இழந்து விடுவோமோ, அல்லது அவர்கள் எங்களை தப்பாக நினைத்து விடுவார்களோ என்ற எண்ணப்பாங்கை விதைப்பதாகவோ இருக்கும். அப்படி அல்ல. இது உங்களுக்கு எது முக்கியமோ அதை பாதுகாத்து கொண்டு உங்களுடைய மனநலத்தையும் அதோடு உங்களுடைய உடல் நலத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குகின்றது இந்த எல்லைகளை வகுத்தல் என்பது. ஸோ முக்கியமாக நோ சொல்லி பழகுங்க, நேரத்தை மேலாண்மை செய்யுங்கள், உங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ளுங்கள். எப்போவுமே ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், ஸ்ட்ரெஸ் என்பது உங்களுடைய அழுத்தம், உங்களுடைய ரிசோர்ஸ், அதாவது திறன்களை விட அதிகமாக ப்ரெஷர் வரும் பொழுது தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் என்பது அதிக அளவாக வரும். ஆகவே உங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலமாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்து உங்களுடைய மனநலத்தை பாதுகாத்து கொள்வது இலகுவாக அமையும். நன்றி.